ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்த இந்த கொலை வழக்கை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். இந்த அஜித் அண்ணனோட கொலை வழக்குகளும் சித்திரவதைகளை பற்றும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பேசுவோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் உள்ள மடப்புற ஸ்ரீ வனபக்தரன் காண்டியம்மன் ஆலயத்தில் அஜித் அண்ணன் என்பவர் காவலராக பணிபுரிந்து வந்தாரு. இந்த நிலையில நிக்கிதா என்ற மருத்துவரும் தனது அம்மாவும் கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு வந்திருந்தாங்க. அந்த நிலையில கார் கீ சாவிய அஜித் அண்ணன்ட்டே ஒப்படைச்சிட்டு போயிடறாங்க. காரை பார்க் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. அஜித் அண்ணனுக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால அஜித் அண்ணன் தன்னுடைய நண்பர்களை போன் மூலியமா வரவழைக்கிறாரு. அது அவங்க நண்பர்கள் வந்த உடனே கார் பார்க் பண்ணிட்டு கார் கீயை தனது அஜித் அண்ணன்ட்டே ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. நிக்கிதாவும் அவங்க அம்மாவும் சாமி கும்பிட்டு வெளியே வரும் பொழுது அஜித் அண்ணன் கார் கீ தாங்கப்பான்னு கேக்குறாங்க. அது அஜித் அண்ணன் கார் பார்க் பண்ண நாங்க 500 ரூபாய் வாங்குவோம், 500 ரூபாய் தாங்கம்மான்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க 100 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க. நிலையில அஜித் அண்ணனுக்கும் நிக்கிதாவுக்கும் வாக்குவாதம் நடக்குது. ஏன்பா 500 ரூபாய் கேக்குற, கார் பார்க் பண்றதுக்கு 100 ரூபாய் தானே எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்னு நிக்கிதா மேடம் சொல்றாங்க. அதுக்கு நம்ம அஜித் அண்ணன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இல்லைங்க மேடம், கோயில் சார்பாக நாங்க எப்போதுமே 500 ரூபாய் தாங்க மேடம் வாங்குவோம் அப்படின்னு சொல்றப்ப நிக்கிதா மேடம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா 100 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு 2 பேத்துக்குள்ள வாக்குவாதமாயி கார் கீ வேகமா புடிங்கிட்டு போயிட்டு டிக்கியை போய் திறக்குறாங்க. டிக்கியை போய் திறந்து பார்த்தாக்கா 10 பவுன் நகை உள்ள காணுன்னு ஆச்சோ போச்சோ ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருக்கிறாங்க நிக்கிதா மேடம். இந்த பேர்ல நம்ம அஜித் சார் தான் நகை எடுத்திருப்பாருன்னு தப்பான புகார் அளிக்கிறாங்க. மேடம் மேடம் மேடம், என் மேல இந்த மாதிரிலாம் திருட்டு பழியெல்லாம் சுமத்தாதீங்க மேடம். நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, நான் நல்ல பையன் மேடம். எனக்கு ஆனா கார் ஓட்ட தெரியாதுதாங்க மேடம். ஆனா நான் என் நண்பனை போன் மூலியமா வர வச்சு என் கண்ணு முன்னாடி தாங்க மேடம் என் நண்பன் கார் பார்க்கிங் பண்ணிட்டு என் கையில சாவி கொடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். அதுக்குன்னு என் மேல பழி சுமத்தாதீங்க மேடம் அப்படின்னு நம்ம அஜித் அண்ணா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம நிக்கிதாக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, தனக்கு தெரிஞ்ச எஸ்ஐயும் தனக்கு கீழே வேலை பாக்குற 4 கான்ஸ்டபிளையும் வர வச்சு நகையை காணணும்னு அன்னைக்கு சாயங்காலமே விசாரணைக்காக கூப்பிட்டு போறாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம அஜித் அண்ணனை நீயாடா நகையை எடுத்த அப்படின்னு என்று கேட்டு அண்ணனை லத்தியாலையும் லாடாலையும் 34 இடத்துல சராமரியா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஜித் அண்ணன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஐயோ அம்மான்னு என்று கத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐக்கும் அந்த கான்ஸ்டபிளுக்கும் ஒரு ஈவு இறக்கம் கூட இல்லைங்க. சார் நான் தாங்க சார் அந்த 10 பவுன் நகையை எடுத்தேன் அப்படின்னு நம்ம அஜித் அண்ணன் வழி தாங்க முடியாம பொய்யா ஒரு புகார் அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மடப்புற வனபத்திர காளியம்மன் ஆலயத்துக்கு பின்னாடிதான் சார் நான் அந்த நகையை மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதால போலீஸாரும் கான்ஸ்டபிளும் அஜித் அண்ணனை அந்த கோயிலுக்கு மறுபடியும் கூப்பிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு பின்னாடி போய் தோண்டி பார்த்தாக்கா நகையே இல்லை, ஒண்ணும் இல்லைங்க. சாரு 2 அடி அடிச்சு கேட்டாக்கா, சார் நான் வழி தாங்க முடியாததான் சார் நான் பொய்யா புகார் அளிச்சேன். இந்த ஊர் மக்களாச்சும் என்னை காப்பாத்துவாங்கல்ல சார், அதால தாங்க சார் நான் உங்கள்கிட்ட நான் புகார் அளிச்சேன் அப்படின்னு நம்ம அஜித் அண்ணனும் சொல்றாரு. என்னடா மறுபடியும் பொய்யா சொல்றியே அப்படின்னு அந்த எஸ்ஐயும் அந்த கான்ஸ்டபிளும் தனது அஜித் அண்ணா கண்ணுல மிளகா பொடியும் தனது பிறப்புறுப்புலையும் எல்லா இடத்துலயும் மிளகா பொடியை தூவி ரொம்ப சித்திரவதை பண்ணி கம்பியாலையும் லாடாலையும் சராமரியாக மறுபடியும் அடிச்சாங்க. பாத்தீங்கன்னாக்கா இந்த போலீஸ் மறைச்சிடுறாங்க. 2 நாள் வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் என்கொயரியில இது வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மக்களுக்குமே இது தெரிய வருது. இதோட நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா இதோட 27 லாக்அப் மாதிரி ஆயிக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் ஐயா போன் மூலியமா தொடர்பு கொள்றாங்க. நம்ம அஜித் அண்ணா அவங்க தம்பிட்ட ஆறுதல் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அஜித் அண்ணா அவங்க தம்பி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா 6 பேத்துக்குமே தக்க தண்டனை வழங்கணும் அப்படின்னு என்று சொல்கிறாரு. அதே மாதிரியே பாத்தீங்கன்னாக்கா அந்த 6 பேரையும் லாக்அப்ல வச்சுட்டாங்க. திருப்பி நம்ம ஸ்டாலின் என்ன கேக்குறாங்கன்னாக்கா உங்களுக்கு அதே வேலை வேணுமா அப்படின்னு என்று கேக்குறாரு. அதுக்கு நம்ம அஜித் அண்ணா அவங்க தம்பி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு அதே வேலை எனக்கு வேணாம், எனக்கு பர்மனண்டா எனக்கு ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்னு என்று உறுதியை கேக்குறாரு. ஸ்டாலினையே உறுதியா வேலையும் கொடுத்துட்டாரு. விஜய் சாரு நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்திருக்காரு. இதை மட்டும் அல்லாமல் நம்ம திருமாவளவன் ஐயா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இழந்த அஜித் குமார் வீட்டுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தரணும்னு கோரிக்கை வைக்கிறாரு. இந்த 1 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு தான் தந்தே ஆகணும். இந்த பணமும் பதவி வந்தது பெருசு இல்ல. நாளைக்கு எந்த வீட்லயும் இந்த மாதிரி ஒரு உயிர் போகக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்ச் அவர்.